எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த வரப்போற தீபாவளி ரொம்ப வைபா இருக்கிறதுக்கு பல படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஒண்ணுதான் டியூட். டியூட் சொல்லவே தேவையில்ல, எல்லைக்கு விட டியூட் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு பேட்டி இன்டர்வியூல கொடுத்துட்டாரு. சோ அதனால கண்டிப்பா லவ் டுடேவுக்கு ஈவனா, அதாவது அதை விட ஒரு ஸ்டெப் மேலதான் கண்டிப்பா இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க படக்குழு. பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கராஜன், ஷாயா பிரகாவோட மியூசிக்ல சரத்குமார்லாம் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப லவ் டுடேல சத்யராஜ் எப்படியோ அதே மாதிரி டியூட்ல நம்ம சரத்குமார் நடிச்சிருக்காரு. சுப்ரீம் ஸ்டார் வேற லெவல்ல வைப்ல நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் சொல்லணும். நல்ல ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த ஒரு டைலாக் அவுட்புட் அப்படிங்கிறது டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பொருத்தமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்டார்டிங்ல ட்ரைலர் இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல நம்ம எடுக்க போற காரியத்தை எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளே லைஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்புட்டோட ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு வைப், நல்ல ஒரு மியூசிக்கோட நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுல அந்த கார்ல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து அடிச்சா தாங்குவியா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப 10 பேர்ல 100 பேர் வந்தாலும் அடிச்சிருவேன்னு சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த டைலாக் அப்படியே ஆப்போசிட்டா நல்லா அடி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு படத்துலயுமே பிரதீப் ரங்கராஜனோட அந்த ஸ்டைல் வேரியன்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப லாஸ்டா வந்த மூவில கூட வந்து பாத்தீங்கன்னா 2 தம்ம அட் டைம்ல அடிச்சிட்டு இருப்பாரு. டிராகன்ல பாத்திருப்பீங்க, 2 டைம்ல 2 கை தம்ம வச்சு கையில வந்து அடிச்சிட்டே இருப்பாரு டென்ஷனா இருக்கிறப்ப. அப்படிலாம் அவருக்கு அந்த லவ்வும் சரி, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே டிராகன்ல எப்படி செட் ஆயிருந்தோ அதே மாதிரி இந்த படத்துலயும் செட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும்னு நினைப்பாரு, கல்யாணத்துல கொண்டு விட்டுருவாங்க. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு, லவர் போயிடும், எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தை ஆயிடும். அப்புறம் எப்படி சேர்றாங்க, இடையில மாமனார் சரத்குமார் வந்து எப்படிலாம் வைவ் பண்ண போறாரு அப்படிங்கறதான் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் லவ் டுடே அப்படிங்கிறப்ப நமக்கு ஈவன் மியூசிக்ல வேற லெவல்ல செம்ம ட்ரெண்டிங்ல இப்போ உள்ள காலகட்டத்தில் 2K கிட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது கண்ணுக்கு கொண்டு வந்ததோ அதே மாதிரி இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்காகவே இந்த படம் டெடிகேட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டியூட் உண்மையிலே வேற லெவல்ல டியூட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல அந்த டைலாக் வந்து உண்மையிலே அந்த அவுட்புட் வேரியேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்ன அப்படின்னா மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்து சிரிச்சாதானே இப்போ ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து நம்ம 90s அந்த இதில் யோசிச்சோம்னா மற்றவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு நீ ஏன்டா சிரிக்கிற, மற்றவங்க வேதனைப்படுறதுல உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்ற டைலாக எப்படி வேரியண்டா வந்து மாத்திருக்காங்க பாருங்க. ஒரே டைலாக் தான் ஆனா மாத்திருக்காங்க பாரு. எப்படின்னா மற்றவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப சிரிச்சாதானே இப்ப ட்ரெண்டு. அதாவது இப்ப எல்லாருமே நம்ம ட்ரெண்டை நோக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதை தான் பண்றோம், இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல வருதோ அதை தான் செய்யறோம். நம்மளே வந்து மற்றவங்களை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ட்ரெண்டா உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ உள்ள 2Ksக்கு கரெக்டா இந்த படம் அமையும் அப்படின்னு தான் சொல்லலாம். அக்டோபர் 17 ரிலீஸ் ஆக போற தருணத்துல படத்தோட ட்ரைலர் ரிவ்யூ வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே படம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல வைபை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லைக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் ரிலேட்டட் மூவி அப்படிங்கிற மாதிரியும், லவ் எந்த காலத்திலுமே லவ்வா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, எந்த காலத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது நம்ம டைம் டிராவல் பண்ணி முன்னோக்கி போனாலும் பின்னோக்கி போனாலும் பரவாயில்ல, ஆனா லவ் வந்து லவ்வா தான் இருக்கும். அதை வந்து நம்ம உண்மையா லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பஞ்சபூதமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. அதோட ட்ரைலர் ரிவ்யூ நம்மளோட சேனல்ல லிங்க்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பட் அதுக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லைக்கு விட கண்டிப்பா டியூக்கு வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து லவ் டுடேக்கு ஈக்குவலா அதை விட ஒரு ஸ்டெப் மேல வந்து இதுல பண்ணியிருக்கோம். கண்டிப்பா படத்தை எல்லாருமே தேட்டர்ல பாருங்க, உண்மையிலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 2K கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி விளையாட அப்படி ஆரம்பிச்சிட்டாலே போதும், கையில கிளவுஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த சிங்கிளா இருந்துட்டா எப்படி அந்த ஃபீல் இருக்கும், அதாவது ஒரு லவ்வுக்கு முன்னாடி சிங்கிளா இருக்கிறப்ப நம்ம ஃப்ரீடம் ஃபுல்லா இருக்கும், நம்ம நினைச்சதை பண்ணுவோம், நினைச்சப்ப தூங்குவோம், எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்போம், ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள டைமுக்கு போய் பார்க்கணும், டைமுக்கு போய் பிக்கப் பண்ணணும், எல்லாத்தையுமே இந்த 2K கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து லவ் மேல இன்ட்ராக்டா இருக்காங்களோ அதுக்கு ஏத்த அப்படி இந்த மூவி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா திரையரங்கில் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல வரவேற்பை எடுக்கும். லவ் டுடே அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடுவாங்க, எல்லாமே டியூட் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வைபை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லா மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அக்டோபர் 17 அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மூவியோட ரிவ்யூ நம்ம டோட்டல் லைவ்ல பார்க்கலாம். மற்றபடி என் மூச்சவ பேச்சவ எனக்குள்ள கலந்த ஆக்சிஜன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல தான் இந்த பாட்டு வருதுன்னு தெரியாமலே பல பேர் வந்து இதை ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஷாய் உண்மையிலே மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஆல்பம் சாங்ல இருந்தே அவருக்கு நல்ல ஒரு ஃபேன்
ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பிரதீப் ரங்கராஜனுக்கு ஃபேன்ஸ் எந்த பக்கம் அதிகமா இருக்காங்களோ அதே மாதிரி அவருக்கு ஷாய்க்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாமே அனிருத் மியூசிக்ல இருந்தாங்க. இப்ப அப்படியே கன்வெர்ட் ஆகி இப்ப அதிக படத்துல வந்து கமிட்டட் ஆயிருக்காரு ஷாய். அதனால இந்த படத்துல ஆல்பம் சாங்லயே அந்த வைப்லயே கொண்டு போய் இந்த பாட்டு கொடுத்திருக்காங்க. பாதி பேருக்கு இந்த படத்துல வந்து எந்த படத்துல இந்த பாட்டு வரையா என்னையா அது அப்படின்னு தெரியாமலே பல பேர்த்தோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே அதான், எங்க பார்த்தாலும் ஏன் மூச்சவே அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால மியூசிக்கும் கண்டிப்பா வைப் நல்லா தான் இருக்கும். பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் தேட்டர்ல பார்த்து நம்ம ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும்.